வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். தலைவர் விஜய் அவர்கள் இன்று ராணி வேலு நாச்சியார் அவர்களின் நினைவு நாள், 225வது நினைவு நாள். அதுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஆனால் பனையூரில் தான் செஞ்சுருக்காரு, இன்னும் வெளியில் வரல. அது ஒரு மன வருத்தம் எனக்கு இருக்குது. சரி, அவர் செய்கிற மாதிரி செய்யட்டும். பனையூரில் செஞ்சுருக்காரு. வேலு நாச்சியார், அதாவது சிவகங்கை மண்ணை கட்டி காத்த அம்மையார் வேலு நாச்சியார் அவர்கள். நானும் அந்த மண்ணுக்குரியங்கிறத சொல்லிக்கிறதால ரொம்ப பெருமைப்படுறேன். சிவகங்கை சீமை மண்ணில் வீரமிக்க வேலு நாச்சியார் அவர்கள் மறைந்த 225 ஆண்டு கழித்து கூட நம்ம கொண்டாடுறோம்னா அவ்வளோ சிறப்பு மிக்கவர்கள். அந்த அரண்மனையில் எங்கள் அப்பத்தா வேலை செஞ்சுருக்காங்க, குஞ்சரப்பத்தா. அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 67 ஒரு 68 அப்படி இருக்கும்போதெல்லாம் அரண்மனைக்கு போயிட்டு வருவாங்க எங்கள் அப்பத்தா, குஞ்சரப்பத்தா. மானாமதுரையிலேருந்து சிவகங்கைக்கு போயிட்டு வருவாங்க. அதனால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தவேக தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் மண்ணின் மைந்தன் என்ற முறையில் வீர வணக்கத்தை தெரிவித்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அதை நம் மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவங்கள பற்றி சொல்லணும்னா வேலு நாச்சியார் அவர்களை பற்றி சிறப்பு நிறைய இருக்குது. சுதந்திர போராட்டத்துக்காக சுதந்திர போராட்டம் ஆரம்ப காலத்தில் சண்டை போட்டு 9-10 பேர் வெள்ளைக்காரங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க. மிக துணிச்சலான வீராங்கனை அப்படிங்கிற பேர் வாங்கினவங்க அம்மா வேலு நாச்சியார் அவர்கள். அதை நான் சொல்லிக்கிறதில் பெருமைப்படுகிறேன். அந்த பரம்பரையில் வந்த மன்னர் பரம்பரை என்ற முறையில் நான் முதல்ல மன்னர் பரம்பரை என்று ஒரு இருக்குன்னா அது எப்படி இருக்குங்கிறத அவர்களுடைய பேரன் பேத்தி அவர்கள் மன்னர்களாக வரும்போது நானும் சிறு வயதில் நின்று மானாமதுரை அழகர் கோயிலுக்கு அவங்க மன்னர் பரம்பரை வந்துட்டாங்க. அப்போ நான் 2வது படிக்கிறேன். அப்போ அவங்க வந்திருந்தாங்க. அவங்க அழகர் கோயிலுக்கு உள்ள திருவிழாக்கா கலந்துக்கிட்டு அழகரை தரிசிக்க வந்தப்போ சிகப்பு பட்டு கம்பளம் விரித்து அதில் உள்ளே நடந்து போனாங்க. மன்னர் என்ற தலைமுறையை நான் பார்த்துக்கிட்டேன் என்பதை சொல்லி பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டு அம்மையார் வேலு நாச்சியார் அவர்கள் வீரமங்கை அவர்களுக்கு நானும் என் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மிக சிறப்பாக இருக்கிறது. இவ்வளோ நாள் கழித்து இதுக்கான வாய்ப்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். அம்மையார் வேலு நாச்சியார் அவர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். வணக்கம்.